ஸ்ரீமத் பாகவதம் முதல் காண்டம் அத்தியாயம் 16 ஸ்லோகம் 20 பரீட்சித் கலியுகத்தை வரவேற்ற விதம். அதில் பாதை நியூனம் சோச்சசி மைக்க பாதம் ஆத்மானம் வா விருஷலைர் போக்ஷ்யமானம் ஆகோஷுராதீன் ஹிருதயஜ்ஞ பாகான் பிரஜா உதஸ்வின் மகவத் அவர்ஷதி. மொழிபெயர்ப்பு பொருளுரை வழங்கியவர் தேவத்திராச பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதர், அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் ஸ்தாபகாச்சாரியர். நான் எனது 3 கால்களை இழந்து இப்பொழுது ஒரே காலில் நின்று கொண்டிருக்கிறேன். என் நிலைமையை கண்டு நீ வருந்துகிறாயா? அல்லது இனிமேல் சட்டவிரோதமாக மாமிசம் உண்பவர்கள் உன்னை துஷ்பிரயோகம் செய்ய போகிறார்கள் என்பதற்காக நீ பெருங்கவலையில் ஆழ்ந்திருக்கிறாயா? அல்லது தற்போது யாகங்கள் செய்யப்படாததால் தேவர்கள் இப்பொழுது தங்களுக்குரிய யாக பங்கை இழந்திருப்பதை குறித்து நீ வருந்துகிறாயா? அல்லது பசியாலும் பஞ்சத்தாலும் ஜீவராசிகளுக்கு ஏற்பட்டுள்ள துன்பங்களை குறித்து நீ விஷணப்படுகிறாயா? பொருளுரை. கலியுகத்தின் முன்னேற்றத்தால் முக்கியமாக ஆயுள், கருணை, ஞாபக சக்தி மற்றும் நீதிநெறி அல்லது மத கொள்கை ஆகிய 4ம் படிப்படியாக குறைந்துவிடும். 3/4 பகுதி தர்மம் அல்லது மத கொள்கைகள் மறைந்துவிடும் என்பதால் இவற்றிற்கு அடையாளமாக விளங்கிய எருது ஒரு காலில் மட்டுமே நின்று கொண்டிருந்தது. உலகின் மொத்த ஜனத்தொகையின் 3/4 பகுதியினர் மத பற்றில்லாதவர்களாக மாறும்போது அச்சூழ்நிலை மிருகங்களுக்கு நரகமாக மாறிவிடுகிறது. கலியுகத்தில் கடவுள் சிந்தனையற்ற நாகரிகம் பேரளவையான பல சமய இயக்கங்களை உருவாக்கும். இவை நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ பகவானை எதிர்ப்பவைகளாக இருக்கும். இவ்வாறாக இறை நம்பிக்கையற்ற மக்கள் பிரிவினர் உலகை நல்லோர் வாழத்தகாத இடமாக செய்துவிடுவார்கள். பரமபுருஷ பகவானிடம் உள்ள நம்பிக்கையின் அளவிற்கேற்ப மனிதர்களுக்கிடையில் வெவ்வேறு தரங்கள் உள்ளனர். வைஷ்ணவர்களும் பிராமணர்களும் முதல் தரமான நம்பிக்கை கொண்டவர்கள் ஆவர். பிறகு சத்திரியர்கள், பின் வைஷ்யர்கள், பின் சூத்ரர்கள், பின் மிலேச்சர்கள் அல்லது அதன் பிறகு யவனர்கள் மற்றும் இறுதியாக சண்டாளர்கள் உள்ளனர். மனிதனின் பிறவி குணம் மிலேச்சர்களிலிருந்து சீரழிய துவங்குகிறது. சண்டாளனின் நிலை மனிதனின் மிக மிக இழிவடைந்த நிலையாகும். வேத இலக்கியங்களில் உள்ள மேற்கூறிய பதங்கள் எந்த குறிப்பிட்ட சமூகத்திற்கோ அல்லது பிறப்பிற்கோ உரியவை அல்ல. அவை மனிதர்களுக்கு பொதுவாக உள்ள வெவ்வேறு தகுதி முறைகளாகும். பிறப்புரிமை அல்லது இன உரிமை என்ற கேள்விக்கே இடமில்லை. சொந்த முயற்சிகளினால் வெவ்வேறு தகுதிகளை ஒருவரால் பெற முடியும். எனவே பரமபுருஷருடன் ஒருவர் கொண்டுள்ள சகவாசத்திற்கும் நெருங்கிய உறவிற்கும் ஏற்ப ஒரு வைஷ்ணவரின் மகன் மிலேச்சனாக மாறக்கூடும், அல்லது ஒரு சண்டாளனின் மகன் சிறந்த பிராமணனாக மாறக்கூடும். மாமிசம் உண்பவர்கள் பொதுவாக மிலேச்சர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். அல்லது மாமிசம் உண்பவர்கள் அனைவருமே மிலேச்சர்கள் அல்ல, கட்டுப்பாடின்றி மாமிசம் உண்பவர்கள் தான் மிலேச்சர்கள் என்று அழைக்கப்படுகின்றனர். சாஸ்திரங்களில் மாட்டு இறைச்சிக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் வேதத்தை பின்பற்றுபவர்களால் பசுக்களும் எருதுகளுக்கும் தனிப்பட்ட பாதுகாப்பு வழங்கப்படுகிறது. ஆனால் இக்கலியுகத்தில் பசு மற்றும் எருதின் உடல்களை மக்கள் விரும்பியவாறு துஷ்பிரயோகம் செய்வார்கள். இதன் விளைவாக பலவிதமான துன்பங்களை அவர்கள் வருவித்துக் கொள்கிறார்கள். கலியுக மக்கள் யாகம் செய்ய மாட்டார்கள். பௌதிகமான புலனின்பத்தில் ஈடுபட்டுள்ளவர்களுக்கு யாகம் செய்வது முக்கியம் என்றாலும் மிலேச்சர்கள் இதில் சிறிதும் அக்கறை கொள்ள மாட்டார்கள். பகவத்கீதையில் யாகம் செய்வது உறுதியாக சிபாரிசு செய்யப்பட்டுள்ளது. சிருஷ்டிகர்த்தாவான பிரம்மாவால் ஜீவராசிகள் படைக்கப்படுகின்றனர். மேலும் படைக்கப்பட்ட ஜீவன்களை பராமரிப்பதற்காகவும் பரமபதத்தை அடையும் வழியில் அவர்கள் முன்னேறுவதற்காகவும் யாகம் இயற்றும் முறையையும் கூடவே அவர்கள் படைத்துள்ளனர். ஜீவராசிகள் தானியங்கள் மற்றும் காய்கறி ஆகியவற்றின் உற்பத்தியில் உயிர் வாழ வேண்டும் என்பதுதான் முறை. இத்தகைய உணவு வகைகளை உண்பதால் இரத்தம் மற்றும் விந்து ஆகியவற்றின் வடிவிலுள்ள உடலின் ஜீவசக்தியை அவர்கள் பெறுகின்றனர். மேலும் இரத்தம் மற்றும் விந்து ஆகியவற்றிலிருந்து ஒரு ஜீவராசியால் மற்றொரு ஜீவராசியை உற்பத்தி செய்ய முடிகிறது. ஆனால் தானியங்கள், புல் முதலியவை மழையால் சாத்தியமாகின்றன. விதிக்கப்பட்ட யாகங்களை முறையாக செய்வதால் இந்த மழை சாத்தியமாகிறது. இத்தகைய யாகங்கள் சாம, யஜுர், ரிக் மற்றும் அதர்வன ஆகிய 4 வேதங்களில் வழிநடத்தப்படுகின்றன.
யாகத்தீயில் நிவேதனங்கள் செய்வதால் சூரிய தேவன் திருப்தி அடைகிறான் என்று மனுஸ்மிருதி கூறுகிறது. சூரிய தேவன் திருப்தியடையும் போது அவர் முறையாக கடலிலிருந்து நீரை சேகரிக்கிறார். இவ்வாறாக அடிவானத்தில் போதுமான மேகங்கள் திரண்டு மழை பொழிகின்றது. போதுமான மழை பொழிந்த பின் மக்களுக்கும் அனைத்து மிருகங்களுக்கும் போதுமான அளவு தானியங்கள் உற்பத்தி ஆகின்றன. இவ்வாறாக ஜீவராசிக்கு வாழ்வில் முன்னேறுவதற்கான சக்தி கிடைக்கிறது. ஆனால் யாகங்களை செய்வதிலும் தானிய உற்பத்தியிலும் கவனத்தை செலுத்தாமல் தொழிற்சாலைகளின் எண்ணிக்கை அதிகரிப்பதிலும் மாமிச உணவை உண்டு வாழ்வதிலும் தங்களால் செழிப்படைய முடியும் என்று நினைக்கும் இளைஞர்கள் பசுக்களையும் எருதுகளையும் மற்ற மிருகங்களையும் கொள்வதற்காக கசாப்பு கூடங்களை ஏற்படுத்த திட்டமிடுகின்றனர். ஆனால் மிருகங்களுக்காக புல்லையும் காய்கறிகளையும் உற்பத்தி செய்யத்தான் வேண்டும் என்பதை அவர்கள் அறிய வேண்டும். மேலும் மிருகங்களுக்குரிய புல்லை உற்பத்தி செய்ய போதுமான மழை அவர்களுக்கு தேவைப்படுகின்றது. எனவே முடிவாக அவர்கள் சூரியன், இந்திரன் மற்றும் சந்திரனை போன்ற தேவர்களின் கருணையை தான் நம்பியிருக்க வேண்டியுள்ளது. எனவே இத்தகைய தேவர்களை யாகங்களின் மூலம் திருப்திப்படுத்த வேண்டும். முன்பே நாம் குறிப்பிட்டிருப்பது போல இந்த ஜட உலகமே ஒரு சிறைச்சாலை தான். தேவர்கள் பகவானின் தொண்டர்களாவர். சிறைச்சாலை நன்கு பரிபாலனம் செய்யப்படுகிறதா என்பதை இவர்கள் கவனித்துக் கொள்கின்றனர். இறை நம்பிக்கை இல்லாமல் உயிர் வாழ விரும்பும் ஜீவராசிகள் படிப்படியாக பகவானை நோக்கி திருப்பப்படுகிறார்களா என்பதை இத்தேவர்கள் கவனித்துக் கொள்ள விரும்புகின்றனர். எனவேதான் யாகமேற்றும் முறை சாஸ்திரங்களில் சிபாரிசு செய்யப்பட்டுள்ளது. பௌதிகவாதிகள் கடுமையாக உழைத்து பலன்களை புலனின்பத்தில் ஈடுபடுத்த விரும்புகின்றனர். இவ்வாறாக வாழ்வின் ஒவ்வொரு அடியிலும் அவர்கள் பல வகையான பாவங்களை செய்கின்றனர். ஆனால் பகவானின் பக்தி தொண்டில் ஈடுபட்டிருப்பவர்கள் எல்லா வகையான பாவ புண்ணியங்களுக்கும் அப்பாற்பட்டவர்களாக உள்ளனர். இவர்களது செயல்கள் 3 ஜட இயற்கை குணங்களின் களங்கத்திலிருந்து விடுபட்டுள்ளன. பக்தர்களின் வாழ்வே யாகத்தின் சின்னமாக இருப்பதால் நியமிக்கப்பட்ட யாகங்களை செய்ய வேண்டிய அவசியம் அவர்களுக்கு இல்லை. ஆனால் புலனின்பத்திற்காக பலன் கருதும் செயல்களில் ஈடுபட்டுள்ளவர்கள் விதிக்கப்பட்ட யாகங்களை செய்தே தீர வேண்டும். ஏனெனில் பலன் நோக்கு கருமிகளால் செய்யப்படும் எல்லா பாவ விளைவுகளிலிருந்து விடுபடுவதற்கு இது ஒன்றுதான் வழி. யாகம் பாவங்களை போக்கிவிடுகிறது. கைதிகள் கீழ்ப்படியும் பிரஜைகளாக மாறும்போது சிறை காவலர்கள் திருப்தி அடைவதைப் போலவே இத்தகைய யாகங்களை செய்யும் பொழுது தேவர்கள் திருப்தி அடைகின்றனர். ஆனால் பகவான் சைத்தன்யர் சங்கீர்த்தன யாகம் யஜ்யம் என்று அழைக்கப்படும் ஒரே ஒரு யாகத்தை தான் சிபாரிசு செய்துள்ளார். ஹரே கிருஷ்ண மந்திரத்தை பாடுவதே சங்கீர்த்தன யஜ்யம் ஆகும். இதில் அனைவரும் பங்கேற்கலாம். இவ்வாறாக பக்தர்கள் கருமிகள் ஆகிய இருவருமே சங்கீர்த்தன யஜ்யத்தை செய்வதிலிருந்து சமமான நன்மையை பெற முடியும். பாதை நியூனம் சோச்சசி மைக்க பாதம் ஆத்மானம் வா விருஷலைர் போக்ஷமானம் ஆகோஷுராதீன் ஹிருதயஜ்ஞ பாகான் பிரஜாவுதஸ்வின் மகவத் அவர்ஷதி. நான் எனது 3 கால்களை இழந்து இப்பொழுது ஒரே காலில் நின்று கொண்டிருக்கிறேன். என் நிலைமையைக் கண்டு நீ வருந்துகிறாயா? அல்லது இனிமேல் சட்டவிரோதமாக மாமிசம் உண்பவர்கள் உன்னை துஷ்பிரயோகம் செய்ய போகிறார்கள் என்பதற்காக நீ பெருங்கவலையில் ஆழ்ந்திருக்கின்றாயா? அல்லது தற்போது யாகங்கள் செய்யப்படாததால் தேவர்கள் இப்பொழுது தங்களுக்குரிய யாக பங்கை இழந்திருப்பதைக் கண்டு நீ வருந்துகிறாயா? அல்லது பசியாலும் பஞ்சத்தாலும் ஜீவராசிகளுக்கு ஏற்பட்டுள்ள துன்பங்களை குறித்து நீ விசனப்படுகிறாயா? தர்மம் ஒரு காலில் நிக்குது. அத பார்த்து பசு வருத்தப்படுது. அதனால இங்க ஒரு வகையான உரையாடல் நடக்குது. தர்மம் ஒவ்வொரு யுகத்திலையும் குறைஞ்சுக்கிட்டே வருது. முறையான தர்மம் சத்தியுகத்தில் இருக்கு. ஒவ்வொரு யுகத்திலும் தர்மம் குறைஞ்சுக்கிட்டே வருது. ததச்சானு தினம் தர்மம். அதுவும் குறிப்பா கலியுகத்தில் பார்த்தோம்னா அனுதினம் ஒவ்வொரு நாளும் தர்மம் குறைஞ்சுட்டே வருது. தர்மத்தை மக்கள் பின்பற்றக்கூடியவங்க குறைஞ்சுட்டே வராங்க. இதை நம்ம நடைமுறையில பல விஷயங்கள்ல பார்க்கலாம். எந்த அளவுக்கு மக்கள் தர்மத்தை கடைபிடிக்கிறாங்க. தர்மம் அப்படின்னு இங்க நம்ம பொதுவா சொல்லும் போது
வர்ணாசிரம தர்மம், அதை அடிப்படையாக வச்சிருக்கக்கூடிய கொள்கைகள், அதுதான் இங்க சொல்லப்படுது. ஏன்னா ஜீவனுடைய உண்மையான தர்மம் ஜைவ தர்மம், அது என்னைக்கும் குறைய முடியாது. அதுக்கான வாய்ப்பு எல்லாருக்கும் எல்லா நேரத்திலும் இருக்கு. வர்ணாசிரம தர்மத்தினுடைய செயல்பாடுகள் குறையும் போது ஒரு சில நேரங்களில் ஜீவ தர்மத்துக்கான செயல்பாடுகளும் குறையிற மாதிரி தெரியலாம். இருந்தாலும் அதற்கான வாய்ப்புகள் எல்லார்ட்டையும் எல்லா நேரத்திலையும் இருக்கு. அதுக்கான வாய்ப்புகள் அதுக்கு தகுந்த மாதிரி பகவான் கொடுக்கிறார். இங்க ஸ்ரீல பிரபுபாதர் தன்னுடைய நீண்ட பொருளுரையில எழுதுறார், சமுதாயம் நான்கா பிரிக்கப்படணும். சமுதாயத்துல மேல்நிலையில பிராமணர்கள் இருக்காங்க, அவங்களை தொடர்ந்து சத்திரியர்கள், அவங்களை தொடர்ந்து வைஷ்யர்கள், அவங்களை தொடர்ந்து சூத்ரர்கள். ஸ்ரீல பிரபுபாதர் இங்க எழுதுறார், இது எதுவுமே பிறப்பினால கிடையாது. பிறப்புரிமை அல்லது இன உரிமை அப்படின்னு எதுவுமே கிடையாது. பிறப்புரிமை அப்படிங்கிறது பிராமண சத்திரிய வைஷ்ய சூத்ராக்கு மட்டும் கிடையாது. உண்மையில ஸ்ரீல பிரபுபாதர் பிறப்புரிமை கிடையாது யாருக்கும் அப்படின்னு சொல்லும் போது அது எல்லோருக்கும் முடியாது. பிறப்புரிமை இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா ஸ்ரீல பிரபுபாதர் சொல்லக்கூடிய பிறப்புரிமைக்கும் இன்னைக்கு இருக்கக்கூடிய பிறப்புரிமைக்கும் பல வேறுபாடுகள் இருக்கு. வேத கலாச்சாரத்துல பல வருடங்களுக்கு முன்னாடி, அதாவது வேத கலாச்சாரத்துலனா கரெக்டா வேத கலாச்சாரத்துல கிடையாது, வேத கலாச்சாரம் இன்னைக்கு முற்றிலுமா அழிஞ்சு போயிடுச்சுன்னு சொல்லலாம் ஏறக்குறைய. ஆனா இந்த கலாச்சாரம் சீரழிய தொடங்கின காலகட்டத்தில் நம்ம பார்த்தோம்னா, அப்ப பிராமண சமுதாயத்துல இருந்து அப்படியே படிப்படியா இறங்கி வருது. பிராமணர்கள் தங்களுடைய தர்மத்தை கைவிடுறாங்க. அது மூலமா சத்திரியர்களுக்கு முறையான வழிகாட்டுதல் இல்லாம போயிடுது. சத்திரியர்களுக்கு வழிகாட்டுதல் இல்லைங்கிற பட்சத்துல சத்திரியர்கள் கொடூரமான செயல்களை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. சத்திரியர்கள் நிறைய கொடுமை பண்ணும்போது சூத்ரர்கள் அவங்க வைஷ்யர்களுக்கும் சூத்ரர்களுக்கும் ஒரு வரம்பில்லாம போயிடுது. அப்ப என்ன ஆகுது, படிப்படியா மக்கள் வந்து கலியுகத்துல நம்ம பார்க்கிறோம் மாமிசம் உண்ண தொடங்குறாங்க. முன்னாடிலாம் இந்த அளவுக்கு மக்கள் மாமிசம் உண்ண மாட்டாங்க. அதுவும் ஸ்ரீல பிரபுபாதர் எழுதுறார், வேதங்களை பின்பற்றக்கூடியவர்கள்ல குறிப்பா பசுக்களுக்கும் காளைகளுக்கும் முக்கியமான பாதுகாப்பு கொடுக்கப்படும். எப்போ ஒரு சமுதாயத்துல பசுக்களுக்கும் காளமாட்டுக்கும் பாதுகாப்பு இல்லையோ அப்ப அந்த சமுதாயம் ரொம்ப சிக்கலான நிலையில இருக்கு. மிலேச்சர்களுடைய சமுதாயம் அல்லது சண்டாளர்களுடைய சமுதாயம் ஆகும். வைஷ்ணவ தர்மம் அப்படிங்கிறது ஒரு பக்கம் உயர்ந்த நிலையில இருந்தாலும் சாதாரண மக்கள் உயிர் வாழ்றதுக்கு, அவங்க தங்களுடைய வாழ்க்கை நடத்துறதுக்கு கூட இந்த வர்ணாசிரம தர்மம் அவசியமாகுது. 50 வருஷத்துக்கு முன்னாடி கூட இந்த வர்ணாசிரம தர்மம் அங்க இங்க கொஞ்சம் கொஞ்சம் தொட்டுன்னு இருந்தது, இந்தியா சுதந்திரம் வாங்கறதுக்கு முன்னாடி கூட. ஆனா இந்தியா சுதந்திரம் வாங்கினதோ இல்லையோ, சுதந்திரம் அப்படிங்கிற பேர்ல பல விஷயங்களை புகுத்துனாங்க. அது மூலமா இன்னைக்கு தர்மம் ரொம்ப அதிகமா சீரழிஞ்சிருக்கு. கலியுகத்துல ஆரம்பிச்ச காலத்துல இருந்தே தர்மம் கீழே போயிட்டு தான் இருக்கு. ஆனா சமீப காலத்துல இந்த தர்மம் ரொம்ப சீரழிஞ்சு போயின்றது, கீழே ரொம்ப வேகமா போகுது தர்மம். இவ்வளவு நாள் இப்படி வந்துட்டு இறங்கிட்டே இருந்தது, இப்ப இப்படி இறங்குது, ரொம்ப வேகமா இறங்கு. எங்க கொண்டு போய் இது முடிய போகுதுங்கிறது யாருக்கும் தெரியாது. ஆனா ஒரு முட்டாள்தனம் என்னன்னா, நிறைய மக்களுக்கு இது புரியதே இல்லை.
நம்ம வந்து கீழே போயின்னு இருக்கோம் அப்படிங்கிறது புரியாம போயின்னு இருக்காங்க. அதுதான் ரொம்ப கேவலமா இருக்கு. நிறைய பேர் என்ன நினைக்கிறான்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய தொழில்நுட்ப வளர்ச்சி, தொழிற்சாலையெல்லாம் நான் பெருக்கிறேன், எவ்வளோ வசதிகளை நாங்கள் பெருக்கிட்டோம், இந்த வசதிகள்லாம் பெருகினதுனால நாங்கள் முன்னேறுறோம் அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறோம். அது எந்த அளவுக்கு முட்டாள்தனம். ஸ்ரீல பிரபுபாதர் பல நேரங்களில் அவருடைய சொற்பொழிவுகளில் சொல்லுவேன், பிரபுபாத் நிறைய நேரம் சொல்லுவேன், அவர் சும்மா நீங்கள் வந்து கிருஷ்ண பக்தி எடுத்துக்கோங்க, கிருஷ்ண பக்தி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது உங்களுக்கு நல்லது, இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லது நடக்கும், உங்களுடைய கஷ்டம்லாம் தீரும், இப்படிலாம் பிரபுபாத் சொல்ல. பிரபுபாத் பல நேரத்தில் சொல்லி காட்டுவார், நீ என்ன மாதிரி கேவலமான நிலையில் இருக்க அப்படிங்கிறத மக்களுக்கு உணர்த்துவார். அப்படி கேவலமான நிலையில் இருக்கிறத மக்கள் உணரும் போது தான் அவங்களுக்கு கொஞ்சமாவது ஒரு உரைக்கும். இல்லைன்னா பல நேரங்களில் பக்தி அப்படிங்கிறத சமுதாயத்தோட ஒன்றி போய் கொண்டு போகிறதுங்கிறது ரொம்ப எளிமையாக இருக்கலாம். ஆனால் அது அவ்வளோ உகந்தது கிடையாது. நிறைய பேர் பார்த்தோம்னா கிருஷ்ண பக்தி இயக்கத்தில் கூட இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நம்ம எதுக்குப்பா சமுதாயத்தெல்லாம் போய் தொந்தரவு பண்ணிட்டு இருக்கணும், சமுதாயத்தில் யார் எப்படி இருக்காங்களோ அவங்க அவங்க இருக்கிறபடி இருக்கட்டும், நம்ம அதோட சேர்ந்து கிருஷ்ண பக்தி இணைச்சிக்கலாம். ஸ்ரீல பிரபுபாத் தான் சொல்லியிருக்காரு, நீ என்ன செய்யறியோ அதை செஞ்சுன்று அதோட சேர்ந்து கிருஷ்ண பக்தி இணைச்சிக்கோன்னு சொல்றார். பிரபுபாத் சொல்றார், நீ வந்து ஒரு ஃபேக்டரியில வேலை பார்க்குற அப்படின்னா அந்த ஃபேக்டரியில வேலை பார்த்துட்டே நீ வந்து ஜெபம் பண்ணுன்னு சொல்றார். மெசேஜ் ஆஃப் காட்ஹெட் கர்மயோகம் அதில் வந்து பிரபுபாத் எழுதுறார், நீ வந்து ஒரு தொழிற்சாலையில வேலை பார்க்குற அப்படின்னா, நீ தொழிற்சாலையினுடைய முதலாளியை இருக்க அப்படின்னா உங்ககிட்ட வேலை பார்க்குறவங்க எல்லாரையும் கூட்டிட்டு வந்து எல்லாரையும் சேர்ந்து நீங்க வந்து நாம சங்கீர்த்தனம் பண்ணுங்க அப்படின்னு சொல்ற. வாஸ்தவம் தான், அது ஒரு நிலையில இருக்கக்கூடிய உபதேசம். இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா அது நீண்ட காலம் நம்மளால போயிட்டே இருக்க முடியாது. நீண்ட காலத்துக்கு இந்த நவீன சமுதாயத்தோட நம்ம ஒட்டிக்கிட்டே கிருஷ்ண பக்தியை பயிற்சி பண்றது அப்படிங்கிறது கடினமான ஒன்று. ஏன்னா நவீன சமுதாயம் தவறான பாதையில போயின்னு இருக்கு. அந்த பாதையிலே நம்ம போய்கிட்டே கிருஷ்ண பக்தியை பயிற்சி பண்ணலாம் அப்படின்னா அது அவ்வளோ எளிமையான விஷயம் கிடையாது. நம்மளுடைய கொள்கைகள்ல பல விஷயங்களை நம்ம வந்து விட்டு கொடுக்க வேண்டியதாயிடும். எப்போ நம்ம கிருஷ்ண பக்தியை பயிற்சி பண்ணும்போது நவீன சமுதாயத்தோட அப்படியே போலான்னு நினைச்சோம்னா அப்ப நம்மளுடைய கொள்கைகள் பல விஷயங்களை விட்டு கொடுப்போம். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி யாராவது ஒருத்தர் வெள்ளக்காரன் கட்டின காலேஜில் போய் படிக்கிறாங்க அப்படின்னா அதை வந்து மக்கள் கேவலமா நினைப்பாங்க. அடா பாவி, அழகா இங்க குருகுலம் இருக்கு, வேதம் படிக்கலாம், சாஸ்திரம் படிக்கலாம், சமஸ்கிருதம் படிக்கலாம், உனக்கு படிக்கிறதுக்கு ஆர்வம் இருந்தது அப்படின்னா, படிக்க தெரியாட்டி ஏற்கனவே தொழில் இருக்குது, நம்ம கிட்ட இவ்வளவு பசுமாடு இருக்கு, இந்த அளவுக்கு நிலம் இருக்கு, இதுல அழகா நிலத்தை உழுதுண்டு பசுமாட்டை மேய்ச்சிக்கிட்டு நிம்மதியா இருக்கிறத விட்டுட்டு காலேஜில் போய் படிக்கிறானா, அறிவு கட்ட பயல. அதுதான் மக்கள்ல எல்லாருடைய எண்ணமாவும் இருந்தது கிட்டத்தட்ட ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி. அது அப்படியே மாறிண்டே இருந்தது, கொஞ்சம் கொஞ்சமா மாறிச்சு. வெள்ளக்காரன் காலத்துல கொஞ்ச நாள்ல என்ன ஆச்சுன்னா, யாரெல்லாம் வெள்ளக்காரன் படிப்பு படிச்சானோ அவனுக்குலாம் மகத்துவம் மவுஸ் அதிகமாச்சு. இதெல்லாம் வந்து இவங்க காலேஜில் படிச்சிருக்காங்களா, மக்கள் வந்து யாரு சாஸ்திரம் படிச்சானோ அவனுக்கு இருக்கக்கூடிய மவுஸோட வெளியில படிச்சவனுக்கு மவுஸ் அதிகமாயிடுச்சு.
நம்ம பார்க்கலாம். இன்னைக்கும் அதே விஷயம் போயின்னு இருக்கு. யார் ஒருத்தர் சாஸ்திரம் படிச்சிருக்கான், அவன் சாஸ்திரத்துல எந்த அளவுக்கு நிபுணரா இருக்கான், அதை யாரும் மக்கள் யோசிக்கிறது இல்லை. இவன் எந்த அளவுக்கு, இவன் என்ன வெளியில என்ன படிச்சிருக்கான், இவன் பிஹெச்டி பட்டம் வாங்கியிருக்கானா, இல்லை டாக்டர் அதாவது இல்லை பிஇ படிச்சிருக்கானா, டாக்டருக்கு படிச்சிருக்கானா, இல்லை என்ன படிச்சிருக்கான் அப்படின்னு பார்க்குறாங்க. காலையில் இங்கே ஒரு புஸ்தகம் பார்த்தேன், பேசும் ரங்கன், ரைட்? பேசும் ரங்கன், பேசும் அரங்கநாதன், சம்திங் லைக் தட், ரைட்? பேசும் அரங்கநாதன், பேசும் ரங்கநாதன் ஏதோ. இது ஸ்ரீரங்கம் முரளி பட்டர் எழுதினது, ரைட்? முரளி பட்டர், ஸ்ரீரங்கம் முரளி பட்டர் எழுதின ஒரு புஸ்தகம். அது விகடன் பிரசுரத்தில் அதை வெளியிட்டிருக்காங்க. அதில் பின்னாடி ஸ்ரீரங்கம் முரளி பட்டரை பற்றி ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க. உண்மையில் அவர் சாஸ்திரம்லாம் படித்து நல்ல ஒரு சாஸ்திர புலமை உடைய ஒரு நபர். ஆனால் அதில் அவரை பற்றி என்ன விளக்கம் கொடுத்துருக்குன்னா, இவர் இந்த கல்லூரியில் பட்டம் வாங்கினாரு, இந்த பட்டம் வாங்கினாரு, அந்த பட்டம் வாங்கினாரு. காரணம் இருக்கலாம், ஏன்னா அப்படி சொன்னாதான் மக்கள் புஸ்தகத்தை படிப்பாங்க. ஏன்னா மக்கள் அந்த அளவுக்கு கேவலமா போயிட்டாங்க. சாஸ்திரம் படிச்சு நிபுணரா இருக்கிறார் இவர், வேதங்கள்லாம் படிச்சிருக்கார், உபனிஷத்லாம் படிச்சிருக்கார், இதிலெல்லாம் ஒரு பெரிய நிபுணர் அப்படின்னு சொன்னா அதுல என்ன இருக்கு அப்படின்னு நினைப்பான். ஏன்னா மக்கள் அந்த அளவுக்கு மூடரா இருக்காங்க. ஒரு 200-250 வருஷத்துக்கு முன்னாடி அப்படி கிடையாது. யாராவது ஒருத்தர் வெள்ளைக்காரன் படிப்பு படிக்க போறாங்க அப்படின்னா அதை யாருமே பெருசா நினைக்கல. ஆனா இன்னைக்கு சமுதாயத்துல அதைத்தான் பெருசா நினைக்கிறாங்க. வேத கலாச்சாரத்துல எது சிறந்த ஒரு பணியா நினைச்சாங்களோ அதை இன்னைக்கு யாரும் மதிப்பு கொடுக்கறது இல்லை. யாராவது வேதம் படிக்கிறாங்க அப்படின்னா, ஆமா இவனுக்கு வேற வேலை இல்லை, வேதம் படிக்கிறான், வேற எங்கேயும் இவனால யாராவது வேதம் படிக்கிறாங்க அப்படின்னா இன்னைக்கு இருக்கக்கூடியவங்க, ஆட இவன் என்ன வேற வேலை இல்லையா, இல்லை யாராவது மாடு மேய்க்கிறாங்க அப்படின்னா, வேலை இல்லாத மாடு மேய்ச்சின்னு இருக்கான், ஒன்னுத்துக்கும் உதவாக்கரை மாடு மேய்க்கிறான், மாடு மேய்க்கிறத கேவலமாக்குறாங்க. சமீபத்தில் கூட பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் தேர்தல் நடந்தது. இந்த தேர்தலில், உள்ளாட்சி தேர்தலில், அதுக்கு முன்னாடி சட்டமன்ற தேர்தலில் இப்ப இருக்கக்கூடிய தமிழக முதலமைச்சர் மக்களுக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்தாங்க, நாங்க ஆட்சிக்கு வந்தா மக்களுக்கு பசுமாடு தருவோம் அப்படின்னு. சில எதிர்கட்சியினர் என்ன பண்ணாங்கன்னா, இவங்களுக்கு ஓட்டு போடாதீங்க, இவங்களுக்கு ஓட்டு போட்டீங்கன்னா உங்களெல்லாம் மாடு மேய்க்க விட்டுருவாங்க அப்படின்னு சொன்னாங்க. நமக்கு அரசியல் அவசியம் இல்லை, ஆனா இதுல இருக்கக்கூடிய கருத்து என்னன்னா, மக்கள் எல்லார் மத்தியிலையும் மாடு மேய்க்கிறது அப்படின்னா ஏதோ கேவலமான ஒரு தொழிலா நினைக்கிறாங்க. ருஷி கோரக்ஷ வாணிஜ்யம், பசுக்களை பராமரிக்கிறது அப்படிங்கிறது வைசியனுடைய கடமை. இன்னைக்கு இருக்கக்கூடிய வைசியன்லாம் கம்ப்யூட்டரையும், கம்ப்யூட்டர் சிப்ஸையும், இரும்பையும் வாணிகம் பண்ணிட்டு இருக்கான். வேத கலாச்சாரத்திலையும் இரும்ப உபயோகமும் இருந்தது, ஆனா அது இந்த அளவுக்கு கிடையாது. இன்னைக்கு இருக்கிற அளவுக்கு இரும்ப யாரும் சுரண்டல. இன்னைக்கு இருக்கக்கூடிய விதத்துல எதையுமே யாருமே சுரண்டல வேத கலாச்சாரத்துல. உண்மையில எல்லாமே பூமி கொடுக்குது. இன்னைக்கு மக்கள் நினைக்கிறான், இன்னைக்கு விஞ்ஞானி என்ன நினைக்கிறான்னா, இந்த பெட்ரோலு, இரும்பு
இதெல்லாம் ஏதோ ஆதி காலத்தில் குப்பையெல்லாம் சேர்ந்து அந்த குப்பையெல்லாம் உள்ளே போய் மக்கி போய் அது வந்து பெட்ரோல் ஆயிடுச்சு, ஒரு இடத்துல இரும்பு ஆயிடுச்சு, ஒரு இடத்துல தங்கம் ஆயிடுச்சு, ஒரு இடத்துல பாஸ்பரஸ் ஆயிடுச்சு, ஒரு இடத்துல பொட்டாசியம் ஆயிடுச்சு. ஒரு இடத்துல பாஸ்பரஸ் ஆனது ஏன் இன்னொரு இடத்துல பொட்டாசியம் ஆச்சு, ஏன் இன்னொரு இடத்துல தங்கம் ஆச்சு, ஏன் இன்னொரு இடத்துல வெள்ளி ஆச்சு, ஏன் இன்னொரு இடத்துல ஒவ்வொரு இடத்துலையும் வெவ்வேறு மாதிரி ஆச்சு? எல்லாமே மக்கி போன குப்பை தானே. ஏன் ஒரு இடத்துல மக்குன்னு குப்பை மார்பிள் கல்லா இருக்குது, இன்னொரு இடத்துல கிரானைட் கல்லா இருக்குது, இன்னொரு இடத்துல கடப்பா கல்லா இருக்குது? ஏன் ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு கல்லா இருக்கு? ஏன் இன்னொரு இடத்துல வைரக்கல்லா இருக்கு? ஏன் எல்லா இடத்துலயும் வைரக்கல்லா இருக்க கூடாதா? முட்டா பசங்களுக்கு பதில் தெரியாது. அவன் நினைக்கிறான் இதெல்லாம் மக்கி போய் வருதுன்னு. மக்கி போய் வருது அப்படின்னா இந்த வித்தியாசம் இருக்கிறது ஏன்னு பதில் சொல்ல முடியாது. உண்மையில இதெல்லாம் பூமி தாய் கொடுக்குது. அதே பூமி விரும்பினது அப்படின்னா எல்லாத்தையும் உள்ள இழுத்துக்கவும் முடியும். பூமி ஒவ்வொருத்தருடைய காமத்தையும், ஒவ்வொருத்தரும் என்ன ஆசைப்படுறாங்களோ அதை பூர்த்தி செய்யக்கூடியது. பூமியை நம்ம வந்து சந்தோஷமா வச்சிருந்தோம் அப்படின்னா எங்க தோணாலும் தண்ணி வரும், நிறைய இடத்துல தங்கம் கிடைக்கும், எங்க எடுத்தாலும் வெள்ளி கிடைக்கும், வைரம் கிடைக்கும், முத்து கிடைக்கும், இதெல்லாம் தானா கிடைக்கும். ஒரு 400 வருடங்களுக்கு முன்னாடி அல்லது 300 வருடங்களுக்கு முன்னாடி ஆங்கிலேயர்கள் முதல்ல இந்தியாவுக்கு வந்தப்ப ஒரு சில பேரரசுகள்ல தங்கம் எந்த அளவுக்கு புழங்குறாங்க அப்படிங்கிறத பத்தி வர்ணிச்சிருந்தாங்க. இது இன்னைக்கும் வரலாற்றுல இருக்கு. நம்ம இதெல்லாம் சொல்லும்போது மக்கள் வந்து இதெல்லாம் கதைம்பாங்க. முட்டா பசங்க எல்லாமே வரலாறு. பாகவதம் ஒரு வரலாறுங்கிறத உணராம இதெல்லாம் கதைன்னு சொல்லி ஒதுக்கிடுவான். ஏன்னா அவன் கண்ணுக்கு பார்க்க முடியலையே, இன்னைக்கு அவ்வளவு தங்கம் இல்லையே, அவ்வளவு வைரம் இல்லையே, அவ்வளவு தந்தம் இல்லையே. துவாரகையில பார்த்தோம்னா மக்கள் உட்கார்றதுக்கு தந்தத்துல அலங்காரம் பண்ண மேஜைகள்லாம் இருக்குமோ. ரோட்ல இப்ப நம்ம ரோட்ல போனோம்னா பிரயாணிகள் உட்கார்றதுக்காக முன்னாடிலாம் இருந்தது, இப்பெல்லாம் இருக்கிற மாதிரி தெரில. இப்பெல்லாம் ஹைவேஸ்லாம் ஒன்றும் கிடையாது. எனக்கு ஞாபகம் இருக்கு, நான்லாம் சின்ன குழந்தையா இருக்கும்போது எங்க பாட்டி ஊருக்கு எப்பயாவது போகும்போது அங்க கிராமத்துல இருந்து பக்கத்துல இன்னொரு சின்ன நகரம் இருந்தது. அங்க வந்து வாரத்துல புதன்கிழமைன்னு நினைக்கிறேன், புதன்கிழமையோ செவ்வாய்க்கிழமையோ சந்தை போடுவாங்க. அந்த சந்தையில போய் காய்கறி வாங்கறதுக்காக, காய்கறி எல்லாம் உள்ளூர்ல கிடைக்கும், சில சந்தையில ஒரு சில பொருள் வாங்கறதுக்காக போவோம். அப்படி போறோம்னா அது வந்து ஒரு 7-8 கிலோமீட்டர் இருக்கும் கிராமத்துல இருந்து அந்த நகரத்துக்கு. அங்க போகும்போது நடந்து போவோம். சில நேரத்துல பஸ்ல போவோம், சில நேரத்துல நடந்து போவோம். நடந்து போகும்போது பாத்தீங்கன்னா வழியிலெல்லாம் வந்து சுமதாங்கின்னு ஒண்ணு வச்சிருப்பாங்க. தெரியுமா? பார்த்துருக்கீங்களா? பார்த்தது இல்லையா? சுமதாங்கினா இப்படி 2 கல் இருக்கும், அது மேல இன்னொரு கல் வச்சிருப்பான். வெறும் கல், கருங்கல். அந்த கல் வந்து எதுக்குன்னா நடந்து போற வழிபோக்கர்கள் வந்து உட்காரத்துக்கு, கொஞ்ச நேரம் உட்காந்து இலப்பாடுறதுக்கு. அது வந்து பொதுவாக ஒரு ஆலமரம், அரச மரம், இது மாதிரி பெரிய மரத்தடியில, வேப்ப மரம், அது மாதிரி மரத்தடியில இதை வந்து போட்டு சுமதாங்கி வச்சிருப்பான். நடந்து போறவங்க கொஞ்சம் கலப்பா இருந்ததுன்னா உட்காரத்துக்கு. இன்னைக்கு எல்லாம் ரோடு போட்டு சுமதாங்கி எல்லாம் தூக்கிட்டாங்க. இன்னைக்கு யாரும் நடக்கிறதும் கிடையாது. மக்கள் நடக்கிறதுக்கான தகுதியும் இழந்துட்டாங்க. கொஞ்ச தூரம் நடந்தாங்கன்னா கால் வலிக்குது, முட்டு வலிக்குதுன்னு ஆயிப்போச்சு. ஏன்னா மக்களுடைய தகுதிகள் குறைஞ்சுட்டே வருது கலியுகத்தினுடைய பிரபாவத்துல. ஆனா அந்த சுமதாங்கி கிருஷ்ணர் துவாரகை ஆட்சி பண்ணப்ப வைரத்துல இருக்குமா, தந்தத்துல இருக்குமா? யானை தந்தம். இன்னைக்கு யானையவே காணாம, யானை தந்தம் எங்க இருந்து வந்ததான்?
யானை அதுக்கு தந்தம் இருந்ததுன்னா எப்போ அது முளைக்கும், எப்போ அதை வெட்டலாம், அதை எப்படி கடத்தலாம், சட்ட விரோதமாக கொண்டு போகலாம், இதுதான் நினைக்கிறாங்க. யானை தந்தம் ரோட்டில் கிடக்கும், தங்கம் ரோட்டில் இருக்கும், வைரம் எல்லாமே ரோட்டில் கிடக்கும். இது கிருஷ்ணர் ஆட்சி பண்ணப்ப. 400 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா விஜயநகர பேரரசில், இது நான் சொன்னேன் வரலாற்றில் எழுதி வச்சிருக்கிறாங்க, இதுவும் எழுதி வச்சது தான் பாகவதமும். ஒரு சில முட்டா பசங்க இந்த எழுத்தை நம்ப மாட்டாங்க, யாராவது கல்வெட்டில் எழுதினதை நம்புவாங்க. அப்போ கூட பார்த்தோம்னா 400 வருஷத்துக்கு முன்னாடி கூட தங்கம் வந்து கூறு போட்டு விற்பாங்களாம் சந்தையில். சும்மா அப்படி குவிச்சு வச்சுட்டு கிலோ கணக்கில் வரவங்களுக்கு தங்கத்தை எடுத்து கொடுப்பாங்க. அவ்வளோதான், அவ்வளோதான். எங்கே போச்சு அந்த தங்கமெல்லாம்? எங்கே போச்சு அந்த தங்கம்லாம்? யாரும் தங்கத்தை தூக்கி போடலை. எங்கே போச்சு அந்த தங்கம்லாம்? பூமி எடுத்துக்கிச்சு. அதுதான் உண்மை. தங்க ராஜாக்கள்லாம் வந்து தங்க ரதம் வச்சிருப்பாங்க. தங்க ரதம்னா இன்னைக்கு இருக்கிற மாதிரி ஏதோ ஷோவுக்கு வச்சுக்கிட்டு கொஞ்ச தூரம் நடத்துறது கிடையாது, இல்லை வெளியில முலாம் பூசுறது கிடையாது. தங்கத்திலே செஞ்ச ரதம். அவ்வளோ ஒரு செல்வ செழிப்போடு இருந்தது. ஹம்பியில இருந்த பேரரசுல ஒரு 400 வருஷத்துக்கு முன்னாடி கூட அவங்க கிட்ட செம்பை எப்படி தங்கமாக்குறதுங்கிற கலை இருந்தது. அது ஒரு கலை. எப்படி ஒரு தனிமத்தை இன்னொன்று ஒரு சில இதோட சேர்ந்து வேற ஒரு தனிமம் மாத்துறாங்கல்ல, அது மாதிரி செம்பை வந்து தங்கமா மாற்ற முடியும். அதுக்கு ஒரு சில கலை இருந்தது. அதை வந்து நிறைய பேர் அந்த கலை தெரிஞ்சவங்க இருந்தாங்க. அவங்க நிறைய பேர் தங்கம், நாட்டில் தங்கம் இல்லைங்கிற ஒரு சூழ்நிலை வந்தப்ப இருக்கிற செம்பெல்லாம் எடுத்து தங்கமாக மாற்றினதா வரலாறு சொல்லுது. எப்படி பார்த்தாலும் இதெல்லாம் பூமி இன்னைக்கு உள்ள வாங்கின்னு இருக்கு, கொடுக்க மாட்டேங்குது மக்களுக்கு. மக்கள் எந்த அளவுக்கு பாவிகள் ஆகியிருக்காங்கன்னு நம்ம பார்க்கலாம். இது எதுக்காக சொல்றேன்னா, சில நேரத்துல மக்கள் நினைக்கலாம் இந்த நவீன காலத்துல நம்ம முன்னேறின்னு இருக்கோம். முன்னாடி குதிரையில கஷ்டப்பட்டு போயிட்டு இருந்தாங்க. குதிரையில போறது கஷ்டமே கிடையாது, நடந்து போறதுக்கு அவங்க கிட்ட திறமை இருந்தது, நடந்து போயிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு நடந்து போறதுக்கு திறமை இல்லை, கையாளாகத்தனத்துக்கு தான் நீ வந்து கார் தயாரிக்கிற. எந்த அளவு கார் தயாராகுதோ அந்த அளவுக்கு மக்கள் கீழே போயிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். ஏன்னா நடக்கிறதுக்கோ மற்ற விஷயங்களுக்கோ வசதிகளுக்கோ அவங்களுக்கு வந்து கீழே போயிட்டு இருக்காங்க. முன்னாடி மக்கள் வந்து சாதாரணமா சமுதாயத்துல வாழ்ந்துட்டு இருந்தாங்க, அமைதியா வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இன்னைக்கு மக்கள் நிறைய பேர் வெளியில பிரயாணம் பண்ண வேண்டியதாகுது. ஏன்னா அவனுக்கு உள்ள இருக்கக்கூடிய இடத்துல சாப்பிட்றதுக்கு வழி இல்லை, அதனால அவன் வெளியில போறான். அதனால அவனுக்கு கார் தேவைப்படுது, அதனால நீ கார் தயாரிக்கிற. கார் தயாரிக்கிறதுனால நீ முன்னேறல. கார் தயாரிக்கிறதுனால ஒரு சமுதாயம் முன்னேறிடுச்சுன்னு நினைச்சானா அவனை போல ஒரு முட்டாள் யாருமே கிடையாது. நாட்டை நாங்க வளர்க்கிறோம், நாட்டினுடைய கட்டமைப்புகளை அதிகரிப்பதற்காக புதிதாக ஒரு தொழிற்சாலை வருகிறது. புதுசா ஒரு தொழிற்சாலை, எத்தனை தொழிற்சாலைகள் அதிகமா உற்பத்தி ஆகுதோ அந்த அளவுக்கு மனுஷன் கீழே போயிட்டு இருக்கான் அப்படிங்கிறதுக்கான அறிகுறி. தொழிற்சாலையை அதிகரிச்சு மக்கள் வளர்ச்சியை நாங்க காட்டுறோம், தொழில் வளர்ச்சியை அதிகரிச்சு காட்டுறோம் அப்படின்னு அரசியல்வாதிகள் எல்லாம் சொல்றாங்க. எந்த அளவுக்கு தொழில் வளருதோ அந்த அளவுக்கு மக்கள் கீழே போயிட்டு இருக்காங்கிறத நம்ம உணரலாம். ஏன்னா மக்கள் அந்த அளவுக்கு பிரயாணம் பண்ண வேண்டிய அவசியம் வருது. முன்னாடி இருந்த இடத்துல அவனுக்கு சாப்பாடு கிடைச்சது, இப்ப இருந்த இடத்துல அவனுக்கு சாப்பாடு கிடைக்கல, அதனால அவன் பிரயாணம் பண்ண வேண்டிய அவசியம் வருது. இதனால என்ன நினைக்கிறான் மக்கள், இருந்த இடத்துல சம்பாதிக்கிறவன அவனுடைய மகத்துவத்தை உணர்றதில்லை. நான் இது ஏற்கனவே கூட ஒரு தடவை எங்கேயோ சொல்லியிருக்கேன். நான் வந்து ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி ஏறக்குறைய நவம்பர் டிசம்பர் மாதத்துல சேலம் பக்கத்தில் இருக்கக்கூடிய அரூர்ல
நம்ம பக்தர் ஒருத்தருக்கு ஒரு நிலம் இருந்தது. அங்கே மகாராஜுடைய பக்தி சித்தாந்த வைபவ புஸ்தகத்தை சம்பந்தமாக வேலை செய்யறதுக்காக அங்கே தங்கி இருந்தோம். அப்போ அந்த கிராமம் உள்ள இருக்கக்கூடிய கிராமத்துக்கெல்லாம் இன்னைக்கும் கூட அதிகமான பஸ் வசதிகள் கிடையாது. அப்போ நான் ஒரு தடவை ஒரு டூ வீலரில் வந்துட்டு இருந்தேன். அங்கே இருந்த இடத்துக்கு ஒருத்தர் என்கிட்ட லிஃப்ட் கேட்டார். சரின்னு நான் கூப்பிட்டு கூட போனேன், லிஃப்ட் கொடுத்தேன். அப்போ அவர்கிட்ட கேட்டேன், நீ என்னப்பா பண்ணுற, நீ யாருப்பா, என்ன ஏதுன்னு விசாரித்தேன். இப்போ ஒரு சொன்னால், நான் இந்த கிராமத்தை சேர்ந்த பையன், அதாவது ஒரு 20 வயசு பையன். என்ன பண்ணுற நீனு? நான் ஹோசூரில் ஃபேக்ட்ரியில் வேலை செய்கிறேன். என்ன வேலை செய்கிற? நான் ஒரு தொழிலாளியாக இருக்கேன், ஒரு லேபராக இருக்கேன். ஏன்பா நீ ஹோசூரில் போய் வேலை செய்கிற? ஏன் இங்கே உனக்கு வீட்டில் நிலம் இல்லையா? இல்லை, எங்களுக்கு இங்கே 15 ஏக்கர் நிலம் இருக்கு. மழை இல்லையா? மழை நாங்கள் பண்ணுற விவசாயத்துக்கு மழையெல்லாம் போதும். அங்கே உனக்கு நிறைய சம்பாத்தியம் இருக்கா? இல்லை, அந்த அளவுக்கு ஒன்றும் எனக்கு அதிகமாலாம் சம்பளம் கிடையாது. அப்புறம் ஏன்பா இங்கேருந்து அங்கே போகிற? ஏன் இங்கே நீ விவசாயம் பார்க்குறத விட்டுட்டு நீ அங்கே போய் தொழிற்சாலையில் போய் ஒரு தொழிலாளியாக வேலை செய்கிறியே, ஒருத்தனுக்கு கீழே அடிமையாக வேலை செய்கிறியே, ஏன்பா அப்படி? இங்கே உனக்குன்னு சொந்தமாக நல்லா இருக்கும்போது ஏன் அப்படி பண்ணுறேன்னு. இல்லைங்க, உங்களுக்கு தெரியாது, விவசாயம் பார்த்தோம் அப்படின்னா யாரும் பொண்ணு கொடுக்க மாட்டாங்க. இது நம்ம சிரிக்கலாம், ஆனா அதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய உண்மை நிலவரமும் கூட. யார் ஒருத்தன் விவசாயம் பார்க்கறானோ, யார் ஒருத்தன் மாடு மேய்க்கிறானோ, அவனை மக்கள் கேவலமா நினைக்கிறாங்க. அட, இவனுக்கு வேற ஒன்னுத்துக்கும் உதவாதவன், உதவாக்கரை இவன், அதனால இவன் விவசாயம் பண்றான். இவன் உதவாக்கரையா இருக்கிறதுனால இவன் மாடு மேய்க்கிறான். மாடு மேய்க்கிறேன் உதவாக்கரையா? கிடையாது. கிருஷ்ணர் மாடு மேய்ச்சா? கிருஷ்ணர் உதவாக்கரையா? முட்டாள்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, மாடு மேய்க்கிறது கேவலமானது, போய் தொழிற்சாலையில வேலை செய்யறது உயர்ந்ததுன்னு நினைக்கிறோம். இது ஒரு பெரிய மாயா. இப்பதான் நினைக்கிறாங்க, இந்த சமீப காலத்துல தான் இந்த மாதிரி நினைக்கிறாங்க. முன்னாடி அவனாவது தொழிற்சாலைக்கு வேலைக்கு போறான் அப்படின்னா அப்பெல்லாம் எனக்கு யாரோ சொன்னாங்க, எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்க ஊர் பக்கத்துல ஒரு சுகர் ஃபேக்டரி ஆரம்பிச்சாங்க, சர்க்கரை ஆலை. அந்த சர்க்கரை ஆலையில வேலை செய்யறதுக்கு ஆளுங்களை கூப்பிடுவாங்க, கெஞ்சி கூப்பிடுவான். அப்பா ஐயா யாராவது வாங்கயா இங்க வேலை செய்யுங்கயாம்மா. மக்கள் போக மாட்டாங்க, அடப்பாயா அங்க போய் மிஷினை வேலை செஞ்சுட்டு இருப்பான். இங்க நிம்மதியா நான் நல்லா நான் ரொம்ப நிதானமா இருக்கேன், என்னுடைய பணியெல்லாம் நல்லா இருக்கு, மகிழ்ச்சியா இருக்கேன், நான் எதுக்கு அங்க போய் வேலை செய்யணும்? ஆனா இன்னைக்கு மக்கள் அப்படி நினைக்கிறது இல்லை. ஆடு மாடு மேய்க்கிறது கேவலம் அப்படின்னு சொல்லி பிரச்சாரம் பண்ணக்கூடிய அளவுல இருக்கு. அந்த அளவுக்கு மக்களுடைய தரம் கலியுகத்துல தாழ்ந்து போச்சு. பசு அல்லது காளை கூட சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பசு பராமரிப்புன்னு சொல்லி பசுவை பராமரிப்பாங்க, காளை மாட்டை கொண்டுவிடுவாங்க. அதுவும் கிடையாது. பசுவும் காளையும் யார் ஒருத்தவங்க பராமரிக்கிறாங்களோ அவங்கள பசுமாடு பராமரிக்கும். எதுக்கும் கஷ்டப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. நம்ம பார்க்கலாம் கிருஷ்ணலீலையில பிரபுபாத் நிறைய இடங்கள் எழுதுவார் கிருஷ்ண புத்தகத்துல. வெறும்னே இவங்க பசுவை பராமரிச்சதுனாலே ரொம்ப செல்வந்தர்களா இருந்தாங்க. அதாவது விரஜவாசிகள். ஒருத்தன் ஒழுங்கா பசுவை பார்த்துக்கிட்டான் அப்படின்னா பணக்காரனா இருக்கலாம், நல்ல பணக்காரனா இருக்கலாம். பசு மாட்டுக்கும் காளை மாட்டையும் ஒழுங்கா பார்த்துக்கிட்டான்னா
பசுமாடு எவ்வளவு பால் கொடுக்கணுமோ அவ்வளவு பால் கொடுக்கும். எப்ப பசுமாடுக்கு தெரியுதோ ஐயோ இவன் என்னை கொண்டு போடுவான்னு தெரிஞ்சதுன்னா அந்த பசுமாடு பால் கொடுக்காது. நீ தான் உட்காந்து ட்ருன்னு கறக்கணும், இல்லை மெஷினை போட்டு இழுக்கணும். இதெல்லாம் பசுமாட்டுக்கு பண்ணக்கூடிய கொடுமை. ஆக்சுவலி மெஷினை போட்டு கறக்கிறது, ஊசியை போட்டு கருத்தரிக்க வைக்கிறது, இதெல்லாம் பசுமாட்டுக்கு பண்ணக்கூடிய கொடுமை. அப்புறம் எங்க இருந்து பசுமாடு சந்தோஷமா இருக்கும்? அப்புறம் எங்க இருந்து அது உனக்கு பால் கொடுக்கும்? அப்புறம் எங்க இருந்து அந்த பால் உனக்கு பத்தும்? எப்ப மக்கள் பசுவை பத்திரமா வச்சுக்கிறாங்களோ, பாதுகாப்பா வச்சுக்கிறாங்களோ, அப்ப பசு அவங்கள நல்லா சந்தோஷமா வச்சுக்கும், செல்வ செழிப்போட வச்சுக்கும். இன்னைக்கு இருக்கிற மாதிரி ஒருத்தனுடைய செல்வம் அப்படிங்கிறது பேப்பர் கிடையாது. இன்னைக்கு இருக்கக்கூடிய செல்வம் எல்லாம் என்னன்னா வெறும் பேப்பர் தான். எவ்வளவு கோடி ரூபாய் இருந்தாலும் வெறும் பேப்பர்ல தான் இருக்கு. அதுவும் சொல்ல போனா இன்னைக்கு நவீன காலத்துல பேப்பர்ல கூட கிடையாது, வெறும் எலக்ட்ரானிக் டிஜிட்ல தான் இருக்கு. எல்லாம் பேங்க்ல அக்கௌண்ட்ல வந்து டிஜிட்ல தான் இருக்கு. எல்லாருடைய அக்கௌண்ட்லயும் இருக்கக்கூடிய பணத்தை எல்லாரும் எடுத்தான்னா அவ்வளவு பணம் ஒரு நாட்டில் கிடையாது. எல்லாம் வெறும் டிஜிட் தான். எல்லா பேங்க்கும் கரப்ட் ஆயிடும், எல்லாம் வந்து பேங்க் எல்லாம் கொலாப்ஸ் ஆயிடும். எல்லாரும் போய் ஒரு பேங்க்ல இருக்கக்கூடிய பணத்தை அவங்கவுங்க பணத்தை எடுத்தாங்கன்னா எல்லாம் போயிடும். வெறும் பேப்பர், வெறும் டிஜிட். உண்மையா எந்த ஒரு மதிப்பும் அதுக்கு கிடையாது. ஷில பிரபுபா சொல்லுவார், உண்மையா ஒரு மதிப்பு அப்படின்னா தானியத்துல இருக்கு, பால் பொருள்கள்ல இருக்கு, தங்கத்துல இருக்கு, நிலத்துல இருக்கு. இதுக்கு என்னைக்குமே மதிப்பு உண்டு. என்னைக்குமே மதிப்பு உண்டு நிலத்துக்கு. எந்த ஒரு நிலம் விளைச்சல் நிலமா இருக்கோ, அல்லது எந்த ஒரு நிலம் வந்து விளை நிலமா இருக்கோ, அதுக்கு மகத்துவம் என்னைக்குமே உண்டு. இன்னைக்கு இருக்கிற நிலம் எல்லாமே வந்து காஞ்சி போயிடுது. ஏன் நிலம் காஞ்சி போகுதுன்னா அதுக்கும் நீதான் காரணம். இன்னைக்கு நிலம் எதுவும் போட்டாலும் கொடுக்க மாட்டேங்குதே, ஏன்னா நீ அந்த நிலத்தை அந்த மாதிரி கொடூரம் படுத்துறியே. அப்புறம் எங்க இருந்து அந்த நிலம் கொடுக்கும்? நிலம் என்ன கொடுக்குதோ அந்த நிலத்தை நீ நல்லா வச்சுண்டு அப்படின்னா நிலம் உனக்கு வேணுங்கிறத கொடுக்கும், உன் தேவைக்கு அதிகமாகவே கொடுக்கும். ஆனா நீ என்ன பண்ற, உன்னோட பேராசையில நீ வந்து கண்டதையும் கடையதையும் போட்டு அதை அதிகரிக்கிறேன்னு சொல்லி அந்த மண்ணோட தன்மையெல்லாம் கெடுத்துறியே. அப்புறம் எங்க இருந்து பூமி உனக்கு கொடுக்கும்? பூமி கொடுக்காது. பூமி உள்ள வாங்கி வச்சுக்கும். அப்ப உனக்கு டிராக்டர் தேவைப்படுது. பூமி மேல கொண்டு வந்து நீ ட்ருன்னு டிராக்டர் ஓட்டினா பூமி கொடுக்காது. இங்க சொல்லப்படுது, பூமி வந்து பசுவுக்கு ஒப்பிடப்படுது. காளமாடு இருக்கு, பசு, அதாவது காளையானது பூமியை உழுறதுக்கு உபயோகப்படுத்தும் போது அந்த காளை மகிழ்ச்சியோட இருக்கும், பூமி மகிழ்ச்சியோட இருக்கும். ஆனா அந்த காளமாட்டை ஓரம் ஒதுக்கிவிட்டு காளமாட்டை கொன்னுட்டு டிராக்டரை கொண்டு வந்தா பூமி எங்க இருந்து மகிழ்ச்சியோட இருக்கும்? பூமி ஒரு பசு மாதிரி, பசுவுக்கு ஒப்பிடப்படுது. கணவனை கொன்னுட்டு வேற எவனையாவது கொண்டு வந்து மேல வச்சு உழ விட்டா, கொடுமைப்படுத்த விட்டா எப்படி பசு மகிழ்ச்சியா இருக்கும்? பூமி எங்க இருந்து மகிழ்ச்சியா இருக்கும்? இன்னைக்கு இருக்கக்கூடிய சமுதாயம் அந்த அளவுக்கு மாறிண்டே இருக்கு. இந்த மாறக்கூடிய சமுதாயத்தோட நம்ம வந்து ஒன்றி போய் கிருஷ்ண பக்தியை பயிற்சி பண்ணலாம்னு நம்ம நினைக்கலாம். ஆனா இந்த மாறக்கூடிய சமுதாயத்தினுடைய விஷயங்கள்னால நம்ம பாதிக்கப்படக்கூடாது. பல நேரங்கள்ல நம்ம பார்க்குற நம்மளுடைய பக்தர்கள் கூட, ஆட மாடு மேய்க்கிறதா, நிலத்தை உழுவுறதா, இதெல்லாம் வேண்டாம், நம்ம வந்து இன்ஜினியரிங் காலேஜில் படிக்கணும், ஐஐடியில் படிக்கணும், இல்லை பெரிய பெரிய பட்டப்படிப்பு படிக்கணும், டாக்டர் ஆகணும். இதெல்லாம் வந்து மக்கள் எந்த அளவுக்கு அவங்களுடைய உணர்வு நவீன சமுதாயத்தினால பாதிக்கப்பட்டிருக்குங்கிறத தெரிஞ்சுக்கலாம். கலியுகத்தினுடைய தாக்கத்துல நம்மளும் பாதிக்கப்பட்டிருக்கோம், நம்மளுடைய எண்ணங்களும் பாதிக்கப்பட்டிருக்கு. நம்மலாம் பக்தர்கள் ஆகிட்டோம், நம்மலாம் கலியுகம், நமக்கு எல்லாம் இதெல்லாம் தெரியும், இதெல்லாம் கலியுகத்துடைய பாதிப்பு நம்ம நினைச்சலாம். ஆனா அப்படி கிடையாது.
நிறைய பேர் இன்னைக்கும் அந்த எண்ணம் இருக்கு. பக்தர்கள் கூட நினைப்பாங்க, மாடு மேய்க்கிறதா இது நல்லதில்ல. அப்படின்னா நம்ம என்ன புரிஞ்சிருக்கோம்? கிருஷ்ண பக்தி இல்லைன்னா ஒன்றும் புரிஞ்சுக்கலன்னு அர்த்தம். பசுமாட்டை ஒருத்தர் பராமரிச்சார் அப்படின்னா அப்ப அந்த பசுமாடு வேணுங்கிற தேவையை கொடுக்கும், எல்லாமே கிடைக்கும். பசுமாட்டுல இருந்து எதுவுமே வீணா போறது கிடையாது. அதனுடைய சாணம், அதனுடைய மூத்திரம், கோமியம், சாணம் எல்லாமே உபயோகமானது. காளமாடு வந்துன்னா காளமாட்டை நம்ம நிலத்தை உழுறதுக்கு உபயோகப்படுத்தலாம். பசுமாடு கொடுக்கக்கூடிய சாணத்தை உபயோகப்படுத்தணும்னா பூமி நமக்கு நல்லா விளைச்சலை கொடுக்கும். இன்னைக்கு மக்கள் எந்த அளவுக்கு வேகமா மாறிண்டு வராங்க அப்படிங்கிறத பார்க்கிறோம். பசு புனிதமானதா கருதப்படுது. பசுடைய உடம்புல எல்லா தேவர்களும் வீட்டு இருக்கிறாங்க. ஆனா அந்த பசுமாட்டை கொன்னு இன்னைக்கு சாப்பிடுறாங்க. அப்ப அத்தகைய மக்கள் எந்த மாதிரியான மக்களா இருப்பாங்க? ரொம்ப ரொம்ப கேவலமா தான் இருப்பாங்க. அவங்க என்ன பண்றாங்க? இன்னைக்கு இருக்கக்கூடிய மக்கள்லாம் பசுவை தின்றதுனால அவனுடைய உணர்வு ரொம்ப கேவலமா இருக்கு. ரொம்ப ரொம்ப அவன் யோசிக்கிறது எல்லாமே பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப கேவலமா தான் இருக்கு. பெரிய பெரிய தலைவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே அயோக்கியர்கள் தான். எவன் பெரிய போக்கிரியோ அவன் தான் தலைவன் ஆக முடியும் இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில. ஆண்கள் பெண்கள் எல்லாமே அந்த மாதிரி மோசமான ஒரு சூழ்நிலை கலியுகத்துல ஓடின்னு இருக்கு. பசு பராமரிப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அது கேவலமானது கிடையாது. பசு வேத கலாச்சாரத்துல தெய்வத்துக்கு சமமா மதிப்பிடப்படுது. பிராமணர்களை காட்டிலும் உயர்ந்துதான் மதிக்கப்படுது பசு. ஆனா அந்த பசு மக்கள் மதிக்கிறது கிடையாது, அடிக்கிறாங்க. அத பசு மேய்க்கிறவங்க கூட எப்படி மேய்க்கிறதுன்னு தெரியாம மேய்க்கிறாங்க. அதனால பசு பால் கொடுக்கறது கிடையாது. யுதிஷ்ட மகாராஜருடைய ஆட்சியில பசுமாடு எந்த அளவுக்கு மகிழ்ச்சியா இருந்தது அப்படின்னா, போகும்போது இருக்கக்கூடிய புல்வெளி எல்லாம் பால்னால நனையுமா, அந்த அளவுக்கு பால் கொடுக்குமா பசு மகிழ்ச்சியா இருக்கிறதுனால. எப்போ ஒரு பசு மகிழ்ச்சியா இருக்கு வருத்தமா இருக்குங்கிறத நம்ம பார்த்தோம்னா தெரிஞ்சுக்கலாம். பசுக்கள் சந்தோஷமா இருக்கிறத அதனுடைய முகத்துல இருந்து பார்க்கலாம். பல நேரங்கள்ல பசுக்கள் சந்தோஷமா இருந்ததுன்னா குட்டி போடணுங்கிற ஒரு அவசியம் கூட கிடையாது. அது தொடர்ந்து பால் கொடுக்கும். ஐரோப்பால நம்ம இஸ்கானுடைய ஒரு ஃபார்ம்ல இருக்கக்கூடிய ஒரு பசு 20 வருஷமோ 22 வருஷமோ ஏதோ பல வருஷமா அது குட்டியே முதல்ல ஒரு குட்டி போட்டது, அத்தோட சரி பல வருஷமா அது குட்டி போடாம தொடர்ந்து பால் கொடுத்துட்டு இருந்தது. அது நியூஸ் பேப்பர்லாம் இது ஒரு பெரிய ஆச்சரியமா பார்த்துருந்தேன். இத்தனை வருஷமா எனக்கு சரியா ஞாபகம் இல்லை எத்தனை வருஷம். ஆனா அது அவ்வளோ ஒரு வருஷம் பொதுவாக பசு பால் கொடுக்காது. குட்டி போட்டது அப்படின்னா மேக்சிமம் ஒரு 2 வருஷம், ரைட்? 2 வருஷம் பால் கொடுக்கும், அதோட நிறுத்திடும். ஆனா அங்க இருக்கக்கூடிய மாடு என்ன பண்ணுது? சந்தோஷமா இருக்கிறதுனால தொடர்ந்து 15-20 வருஷம் பால் கொடுத்துட்டே இருக்கு. முதல்ல ஒரு குட்டி போட்டதோட அவ்வளவுதான். அதுதான் உண்மையான மகிழ்ச்சி. எப்ப நம்ம பசுவை மகிழ்ச்சியா வச்சிருக்கோமோ அது நிறையவும் கொடுக்கும். இங்க இன்னைக்கெல்லாம் என்ன பண்றாங்க, நிறைய பேர் நாட்டு பசு பால் கொடுக்கறது இல்லை, எல்லாத்தையும் கலந்து எல்லா பசுவையும் கலந்து ஒரு பசுவை உண்டாக்கி அந்த பசு எதுக்குமே உதவாம ஒரு பசுவை உண்டாக்கி இன்னைக்கு இருக்கக்கூடிய
பொதுவாக பசு இருந்தது அப்படின்னா பசு பராமரிப்பில் ஒரு முக்கியமான அங்கம் பசு குட்டி போடணும். குட்டி போட்டால் தான் பால் கிடைக்கும். அந்த கண்ணுக்குட்டி காலமாடா போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு இன்னைக்கு நிறைய பேருக்கு தெரியறதில்ல. அந்த காலமாட்டை கசாப்பு குடத்துக்கு அனுப்பிடுறான். கொஞ்சம் வளர்ந்தறியும், பசுவை மட்டும் வளர்த்துக்கிறான். அப்புறம் எங்கேருந்து பசு பால் கொடுக்கும்? அந்த பசுவும் என்ன பண்ணுறான்னா, அப்படியே காளமாடு வளர்க்கணும்னு நினைக்கிறவங்க கூட என்ன பண்ணுறான்னா, அந்த காளமாடு பிரயோஜனம் இல்லை. ஜெர்சி பசுவிலிருந்து வரக்கூடிய காளமாட்டில் பிரயோஜனம் கிடையாது. நிலத்தை உழுறதுக்கு உபயோகப்படுத்த முடியாது. உழுறதுக்கு உபயோகப்படுத்துகிற காளமாட்டில் அதுக்கு அந்த இனத்தில் இருக்கக்கூடிய பசுமாடு பால் கொடுக்க மாட்டேங்குதுங்கிறான். என்ன பண்ணுறது? இதெல்லாம் நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒரு சில பிரச்சனைகள். ஆனால் அந்த பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் காரணம் பசுமாடோ காளமாடோ கிடையாது. அதை ஏச்சி பிழைக்கணும். அதுலேருந்து அதை எந்த அளவுக்கு உரிய முடியுமோ உரியணும், நிலத்தை எந்த அளவுக்கு சுரண்ட முடியுமோ சுரண்டணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மனிதனுடைய பேராசை. அதை விட்டுட்டு ஒருத்தன் பசுக்களை முறையா பராமரிக்க ஆரம்பிச்சான்னா ரொம்ப செல்வ செழிப்போட வாழ முடியும். இது சாஸ்திரங்கள் நமக்கு கொடுக்கக்கூடிய உத்தரவாதம். அது மட்டும் இல்லாம ஆயிரக்கணக்கான வருஷங்களா, லட்சக்கணக்கான வருஷங்களா மக்கள் எல்லாரும் இதை அடிப்படையா வச்சு வாழ்ந்து வந்தாங்க. சில பேர் இதெல்லாம் சொல்லுவாங்க, ஆடசாமி நீங்க சொல்லுவீங்க பசுமாட்டை வச்சு சந்தோஷமா வாழலான்னு. இதுதான் பாக்குறமே, பசுமாட்டை வச்சுட்டு அதையே பராமரிக்க முடியல, கஷ்டப்படுறமே, தெரியலையா சாமி உங்களுக்கு? ஆமா பாக்குறோம், நீங்க கஷ்டப்படுறோம். நீங்க கஷ்டப்படுறதுக்கு பசுமாடு காரணம் இல்லை. அதுக்கு காரணம் உங்களுடைய பேராசை. நீங்க ஒழுங்கா செயல்படாததுதான். நீங்க எப்ப ஒழுங்கா உங்களுடைய கடமைகளை செய்யறீங்களோ, பசு ஒரு அன்போட பராமரிக்கிறீங்களோ, அப்ப நிச்சயமா பசு உங்களை பராமரிக்கும். அதனால மாடு மேய்க்கிறது கேவலமான தொழில் கிடையாது. அப்படி யாராவது நினைச்சாங்கன்னா அவங்களுக்கு நீங்க பதில் சொல்லலாம். அத கேவலமான தொழில் நினைச்ச காரணத்தினாலதான் இன்னைக்கு மனிதர்கள் கேவலமானவர்களா போயின்னு இருக்காங்க. பசுக்கள் வணங்கப்படக்கூடிய ஒன்று. வேத கலாச்சாரத்துல தினமும் எந்திரிச்சரி ஒருத்தன் பசுமாட கும்பிடணும். அது அன்றாட பழக்கங்கள்ல ஒன்று. இன்னைக்கு அதெல்லாம் மறைஞ்சு போச்சு. அதனால இந்த விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும், மற்றவங்களுக்கும் எடுத்து சொல்றோம். ஹரே கிருஷ்ணா. ஏதாவது கேள்விகள் கருத்துகள் இருந்தா சொல்லலாம். ஜைவ தர்மா அப்படின்னா ஜீவனுடைய உண்மையான தர்மம். தர்மா ரெண்டு வகைப்படும், சாதாரண தர்மா, ஜைவ தர்மா. சாதாரண தர்மா அல்லது தமிழ்ல சொல்லணும்னா சாதாரண தர்மம், ஜைவ தர்மம் அல்லது ஜீவனுடைய தர்மம். சாதாரண தர்மம் அப்படிங்கிறது பொதுவா வர்ணாசிரம தர்மத்தை சொல்லக்கூடியது. ஒவ்வொருத்தவங்களும் அவங்கவுங்களுடைய கடமைகளை செய்யறது, அதாவது பசுக்களை பராமரிக்கிறது, பல விஷயங்கள் வேத கலாச்சாரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய எல்லாமே தர்மத்தின்படி நடக்கிறது. விதிக்கப்பட்ட கடமைகளை செய்யறது, பிராமண சத்திரிய வைஷ்ய சூத்ர அவங்கவுங்களுடைய கடமைகளை செய்யறது, பிரம்மச்சாரி கிரகஸ்தா வானப்பிரஸ்த சந்நியாஸ் அவங்கவுங்களுடைய கடமைகளை செய்யறது, இது எல்லாமே சாதாரண தர்மத்தில் வரும். ஜைவ தர்மா அப்படின்னா ஜீவனுடைய உண்மையான தர்மம். அது கிருஷ்ண பக்தி, கிருஷ்ணருக்கு தொண்டு செய்யறது. அது ஜைவ தர்மம்னு சொல்லப்படும். ஜைவ தர்மம் அப்படிங்கிறது ஜீவனுடைய நித்தியமான தர்மம். சாதாரண தர்மம் மாறக்கூடியது, ஜைவ தர்மம் மாறாதது.
சாதாரண தர்மா, உதாரணத்துக்கு நீங்க இப்போ ஒரு பெண்ணினுடைய சரீரத்தை எடுத்திருக்கிறதுனால ஸ்திரீ தர்மத்தை கடைபிடிக்கிறோம். ஏன்னா நான் அது நம்மளுடைய தற்கால உடலை சார்ந்தது. அதுவே ஒரு பிராமணருடைய உடலை எடுக்கும்போது பிராமண தர்மத்தை கடைபிடிக்கிறான். ஒரு சத்திரியனுடைய சுபாவத்தோடு இருக்கும்போது சத்திரிய தர்மத்தை கடைபிடிக்கிறான். ஆனா ஜைவ தர்மம் அப்படிங்கிறது ஜீவனுடைய உண்மையான தர்மம். அது அவன் எடுத்திருக்கக்கூடிய உடலை பொறுத்து கிடையாது. ஒரு பன்னியோட உடலை ஒருத்தன் எடுக்கும்போது மலத்தை தின்றான். ஏன்னா பன்னியினுடைய சுபாவம் மலத்தை தின்றதுதான். ஒரு தென்னிந்திய மனுஷனோட உடம்பை எடுக்கும்போது அவன் இட்லி தோசை சாப்பிட்றான். வட இந்திய மனுஷனோட உடலை எடுக்கும்போது சப்பாத்தி சாப்பிட்றான். அது அவனுடைய பழக்கமாகும், சுபாவமாகுது. ஆனா ஜீவனுடைய சுபாவம் என்னைக்கும் மாறாதது. ஜைவ தர்மம் என்னைக்கும் மாறாது. சாதாரண தர்மம் மாறக்கூடியது. ஒருத்தன் எடுக்கக்கூடிய உடலை பொறுத்து மாறும். ஜைவ தர்மம் நித்தியமானது. ஜியோரோ ஸ்வரூப ஹோய் கிருஷ்ணர் நித்யதாஸ். கடவுளே இல்லைன்னு சொல்லக்கூடிய நாத்திகன் கூட கிருஷ்ணருடைய சேவகன் தான். அவனுடைய ஜைவ தர்மத்தின் பிரகாரம், அவனுடைய சுபாவத்தின் உண்மையான சுபாவத்தின் பிரகாரம், ஸ்வதர்மத்தின் அடிப்படையில். இன்னைக்கு அவன் நாத்திகனா இருக்கலாம், ஆனா அவனும் கிருஷ்ண பக்தன் தான். ஏன்னா ஜீவரோ ஸ்வரூப ஹோய் கிருஷ்ணர் நித்யதாஸ். அவனுடைய சொரூபமும் கிருஷ்ணருக்கு சேவை பண்றதுதான். அது அவனுடைய ஜைவ தர்மம், நித்தியமான தர்மம். இதை பத்தி நான் நிறைய தடவை பேசியிருக்கேன். விலங்குகளுக்கும் ஜைவ தர்மா கிருஷ்ண பக்தி தான். எல்லா ஜீவன்களுக்கும் தர்மா கிருஷ்ண பக்தி தான். அந்த ஜீவன் அது செஞ்ச பாவ காரியங்கள்னால இன்னைக்கு ஒரு விலங்குனுடைய ரூபத்துல இருக்கலாம், ஆனா அதுக்கும் உண்மையான தர்மம் கிருஷ்ண பக்தி தான். நாயை கூட்டு நடுவீட்டில் வச்சாலும் அது எப்படி இருக்குமோ அப்படித்தான் இருக்கும். ஆனா அந்த நாய் அது, ஏன்னா அது அந்த நாயினுடைய சுபாவம், அது எப்படி இருக்குமோ அப்படித்தான் இருக்கும். பன்னிக்குட்டிக்கு அல்வா கொடுத்தாலும் அல்வா சாப்பிடாது. நம்ம அல்வா சாப்பிட்டுட்டு அதை வேற மாதிரி ஷேப்ல கொடுத்தோம்னா அதை சாப்பிடும். அது பன்னிக்குட்டியோட சுபாவம். ஆனா மனுஷன், ஆனாலும் பன்னிக்குட்டியும் அதனுடைய ஜீவனுடைய சுபாவம் கிருஷ்ணருக்கு சேவை பண்றதுதான். ஆனா அந்த ஜைவ தர்மாவை வளர்க்க முடியாது. பொதுவா மற்ற உடல்ல இருக்கும்போது அந்த ஜைவ தர்மாவை வளர்க்க முடியாது. அது தூங்கின்னு இருக்கு. கிருஷ்ணன் மேல இருக்கக்கூடிய அன்பு அப்படிங்கிறது எல்லார்கிட்டையும் தூங்கின்னு இருக்கு. அந்த தூங்கின்னு இருக்கக்கூடிய அன்பை தட்டி எழுப்புறது தான் சாதன பக்தி நம்ம பண்றது. அத எந்த ஜீவன்கள் மனுஷ சரீரத்துல இல்லையோ அந்த ஜீவன்கள்கிட்ட அந்த பக்தியை தட்டி எழுப்ப முடியாது. அந்த ஜீவன்கள் அது அப்படியே இருந்து படிப்படியா மேல அதுக்கப்புறம் அது உயர்வு பெறலாம். எந்த ஜீவன்கள் அந்த மாதிரி உடம்புல இருக்கோ அவங்களுக்கும் அந்த ஜைவ தர்மத்துக்கான விஷயத்தை நம்ம கொடுக்கலாம். ஹரிநாம சங்கீர்த்தனத்தை பண்ணிட்டு ரோட்ல போறோம் அப்படின்னா எத்தனையோ நாய், பூனை, பன்னி எல்லாமே கேட்குது. அதுக்கும் அது பலனை கொடுக்கும். வேணுங்கிற சமயத்துல அந்த பலனை நிச்சயமா அது அடையும். அதனால அந்த ஜீவன்களுக்கும் நம்ம உயர்படுத்துறதுக்கு நம்ம காரியத்தை செய்யறோம். அந்த ஜீவன்களுக்கும் நம்ம ஜைவ தர்மத்தை கொடுக்குறோம். ஆனா அதை முற்றிலுமா வளர்க்க முடியாது. அந்த உடல்ல இருக்கும்போது அதனுடைய சுபாவம் அதுக்கு அனுமதிக்கிறது கிடையாது. நம்ம பக்தியில மிக உயர்ந்த நிலையில இருந்தோம் அப்படின்னா அப்ப அந்த ஜீவன்களுக்கும் கொடுக்க முடியும். சைத்தன்ய மகாபிரபு பார்க்கலாம். அவர் விருந்தாவனத்துல போயின்னு இருந்தார், ஜார்க்கண்ட் காட்டுல போயின்னு இருந்தார். அப்ப ஒரு புலி மேல அவர் பாடு ஆடிண்டே இருந்தார். ஆடிக்கிட்டே வந்துட்டே இருந்தார். ஒரு புலி ஒன்று தூங்கிட்டு இருந்து மிதிச்சிட்டாரு. உடனே பலபத்ரா கூட இருந்தவர் அவர் பார்த்தா, ஐயோ ஒளிஞ்சோண்டா நம்ம
அப்படின்னு நினைச்சார். மகாபுருஷன், ஏய் என்ன தூங்கிட்டு இருக்க, எவ்வளவு காலம் தான் ஜீவனா தூங்கிட்டு இருப்ப, எந்திரி, ஹரே கிருஷ்ணா ஜெபம் பண்ணு, கீர்த்தன் பண்ணு, ஹரே கிருஷ்ணான்னு பாடி ஆடுனார். உடனே அது வந்து ஹரே கிருஷ்ணா அப்படின்னு பாடிக்கிட்டு ஆடுது புலி. சங்கீர்த்தனம் பண்ணிட்டு போகும்போது ஜார்க்கண்ட் காட்டுல எல்லா புலி, யானை, மானு, முயல் எல்லாம் அதனுடைய சுபாவத்தை மறந்து வந்து ஆடுது. மானும் புலியும் கட்டி பிடிச்சு ஆட முடியுமா? சுபாவத்துக்கு ஒத்து வராது, உடல் சுபாவத்துக்கு ஒத்து வராது. ஆனா ஜீவனுடைய சுபாவத்துக்கு ஒத்து வரும். எல்லாமே கிருஷ்ண பக்தர்கள்ங்கிற சுபாவம், அது ரொம்ப உயர்ந்த நிலை. அது மகாபிரபுவால முடியும், எல்லாராலையும் முடியாது. நம்ம போய் புலிகிட்ட போய் ஹரே கிருஷ்ணான்னோம்னா அது மகா பிரசாதே கோவிந்தே சொல்லிடும். ரசிகானந்தா அவர் ஒரு யானைக்கு தீட்சை கொடுத்து சிஷ்யனாக்குனார். கௌடி வைஷ்ணவ ஆச்சாரியர்கள் ஒருத்தர். ஒரு சிலரால முடியும். हरे कृष्ण. श्रीमद् भागवतम की जय. श्रील प्रभुपाद की जय.